ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸோட டே 15 தான். இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் அப் டிசைன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிசைன் போடும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதான் ஸ்டார்ட் அப் டிசைன் சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து நிறையா இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பீகாக் வச்சு பண்ணுறது, எலிஃபென்ட், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, இன்னையோட வந்து பேசிக் கிளாஸ் முடியுது. ஸோ வந்து பேசிக்காக எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலோட வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கிளாஸ் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து டெலகிராமில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து டிசைன் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் தான் போடுவோம். அதாவது வந்து நம்ம ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு வந்து எல்போ லென்த்னா நம்ம இங்கே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா, இதிலிருந்து ஃபுல் ஹேண்ட் போடுறது தான் வந்து எல்போ லென்த். அப்போ நீங்கள் வந்து பார்டர் வந்து இங்கே போடணுமான்னு கேட்டால் கிடையாது. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல பார்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பார்டர் கொடுத்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம போடணும் ஸ்டார்ட் அப் டிசைன் பார்த்தீங்கன்னா பார்டர் தான் வந்து போடணும். ஓகேங்களா, பார்டர் அதாவது வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா, அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கீழே டிசைன்ஸ் இருந்தால் மேலே போடும்போது வந்து அது கைப்பற்றும் பயம் இருக்கும். அதனால கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிசைன் வந்து இதுதான். ரொம்ப சிம்பிள் டிசைன்லேருந்து நம்ம போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பார்டர் போட்டே போட்டுமா என்ன பண்ணலாம்? ஓகே, நான் பார்டர் போட்டே போடுறேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்டர் போடுங்க அப்படின்னு நான் சொன்னால் யாருமே போடுறது, நான் போட்டால் மட்டும் தான் போடுறீங்க. ஸோ வந்து நான் பார்டர் போட்டே போடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து கரெக்டாக பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் நீங்களே கொடுத்துக்கோங்க, கிளாஸ்க்கு வந்து ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக வேணாம் அப்படின்றனால தான் நான் நீங்களே கொடுத்துக்கோங்க, நான் வந்து டிசைன் மட்டும் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்ஸ் எல்லாம் கொடுக்காம தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ வந்து நான் போட்டால் தான் போடுவீங்களா சொல்லுங்கள்? லைன் ட்ரா பண்ணிட்டு பார்டர் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா, நான் சொல்கிறது தான். ரொம்ப கம்மி பேக்கேஜில் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கம்மியான, அதாவது சிம்பிளான பார்டர்ஸ் கொடுங்க. அதிகமான பேக்கேஜ் எடுக்கும்போது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிராண்டான பார்டர் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டே இருந்தாலும் ஓகே, பட் என் டிசைன் நீட்டாக இருக்கணும் பேஜில் போடுறதுக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்டர் வந்து கொடுக்கலாம், கிராண்டாகவும் கொடுக்கலாம். இன்னும் நமக்கு ஒன்றும் அதில் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி லேட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான பார்டர்னு சொல்லியிருந்தோம்ல, என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து கொடுங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு பிரைடல் மெஹந்தி போனேன்னு சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ண இடத்துல நான் இந்த டிசைன் தான் வந்து போட்டிருப்பேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேக்கேஜ் எடுத்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கோன் மாதிரி நாளைக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் வராது. ஓகேங்களா, அதாவது பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயின் வந்து நாளைக்கெல்லாம் கிடைக்காது. கரெக்டாக 48 ஹவர்ஸ் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்டெயின் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைடுக்கு வந்து போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து மேரேஜ் வந்து ஒரு 10 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து அவங்க ரிசப்ஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 இல்லைனா 8 தான் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி போடணும். ஓகேங்களா, சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமில் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடியே போடணும் அப்படிலாம் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது மெலிசாக தின் லைனாக இருக்க டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அவங்களுக்கு தின் லைன்லாம் கொடுத்திங்கன்னா ஒரே நாளில் வந்து போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் கொடுக்காம போடணும். இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் லாஸ்ட்டில் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் சொல்லும் போது இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போவும் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து போடுவீங்க, ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் முடிஞ்சிருச்சு, அட்வான்ஸ் வரப்போகுது. அட்வான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்கிட்டயுமே ப்ராக்டிஸ் கோன் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பக்கத்துலேயே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம், என்கிட்ட தான் வாங்கணும் எந்த அவசியமும் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பீகாக்கு, எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஒர்க் கிளாஸ் எல்லாம் வந்து பார்க்குவோம் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து ப்ராக்டிஸ் கோனாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அது சிங்க் கோனே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் போடுங்க. பட் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கோன் வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம், ஓகேங்களா? இது மாதிரி போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், டார்க் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் வந்து இப்போ கொடுக்காதீங்க. இது வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன் இது போட்டுட்டீங்க, இது ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே நம்ம ஒரு பார்டரோ என்ன சொல்கிறது கிரிட்ஸோ இல்லை வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ அது மாதிரி அதை கொடுப்போம்ல, அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இது கொடுக்கணும். ஏன்னா அப்போ வந்து இது ட்ரை ஆகிடும். நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதே தான் சேம், ஓகேங்களா? இப்போ இது ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து செகண்ட் ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்டர் வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? பார்டரும் ஹம்ஸும் வந்து இதுக்கும் கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போ லோட்டஸ் வந்து போட போகிறோம், ஓகேங்களா? ஒரு லைன் மாதிரி அந்த என்ன சொல்கிறது பூவோட காம்பு பகுதி சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து போடணும், ஓகேங்களா? இது வந்து பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம போடுறோம், ஓகேங்களா? ஹேண்டில் போடுவோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் இது நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் கொடுத்துருக்கோம்ல, இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இது கிளாஸ் 1லேயே வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இது யூஸ் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொடுங்க. ஏன்னா நம்ம ஹேண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போடுவோம், அதாவது எப்படி பார்த்தாலும் இந்த அளவுக்கு நம்ம போடுவோம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு நான் எல்லா டிசைனும் போட்டுருந்தேன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லித்தர முடியாது, அதனால தான் பார்க்குறேன், ஓகேங்களா? அப்போ வந்து அவ்வளோ கேப் இருக்கும்போது இந்த லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லோட்டஸ் அந்த மாதிரி போடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லோட்டஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றது, ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த பக்கமும் அதே மாதிரி நான் கொடுத்துட்டு லீவ்ஸ் வந்து போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஓகேங்களா? இடையில கேப் இருக்க இடத்துலலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த டிசைன் வந்து காஞ்சிருச்சு, நான் அதை வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ, ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு வந்து மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது போல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேப் இருக்க இடம்லாம் கீழே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து இப்படியே விட்டுறதுனாலும் விடலாம். இல்லை ரொம்ப வந்து என்ன சொல்கிற சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அங்கங்கே இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் அனுப்பி அதை பார்த்து போட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாக வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் நான் இது போட்டுமா அது போட்டுமா நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ வந்து அவங்கள அதெல்லாம் கேட்டுக்கூடாது. அவங்களும் கன்ஃபியூஷன் ஆகி அப்புறம் அவங்க ஏதோ ஒன்று கேட்டு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி கடைசியில் வந்து அது இதாயிரும். ஓகேங்களா, அதனால் அதெல்லாம் கேட்டுருக்காதீங்க. உங்களவே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் எது வருதோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை டக்குன்னு போட்டுட்ருங்க. ஓகேங்களா, இது போடலாமா அது போடலாமான்னு அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். இல்லைனா அவங்களே ஒரு ரெஃபர் பிக் அனுப்புவாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பிக் அனுப்பி இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் எல்லா டிசைனுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன்னா திடீர்னு நீங்கள் போகிற இடத்துல அவங்க ஒரு டிசைன் கேட்டுன்னு அவங்களுக்கு போட தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நான். இது
ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து குடுத்து முடிச்சுட்டேன். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர விட இந்த மாரி ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நெகட்டிவ் ஃபீலிங் மாரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? கையோட சென்டர்ல போடுறோம்னா, அப்புறம் 2 இதுக்கு சென்டர்ல நம்ம போடுவோம். ஃபுல்லா ஃபில் பண்ணிருவோம். ஆனா இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டிசைன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காலியா தான் இருக்கும். ஸோ வந்து ஃப்ளவர விட 2 மடங்கு வந்து அதிகமா இந்த இது குடுக்கணும். அதாவது 2 டைம், டபுள் டைம் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ் மேல இந்த மாரி குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். சேம் அதே மாதிரி நான் வந்து பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரவுண்டு ஷேப்லலாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து நம்ம போடுவோம். இப்போ ரவுண்ட் ஷேப் அப்படின்னு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? இப்போ வந்து லைன் வந்து நம்ம போட்டுருவோம். நான் சும்மா ரஃபாக போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம ரவுண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு எப்படியோ ஒன்று இந்த இடத்துலையோ இல்லை இப்படியோ இப்படிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? எப்படி போடணும்னா, நம்ம கையோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும். சென்டர் வந்து இங்கே வருதா? ஓகேங்களா? இப்போ சென்டர் இந்த இடத்துல வருதுன்னா, இப்போ இதோடைய பாதியிலேருந்து எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியணும், எந்த 2 இடமும் ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமோ அந்த பக்கமோ எச்சாவோ கம்மியாவோ இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் பண்ணி போடும்போது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நிறைய சொல்லி தர மாட்டாங்க. நிறைய பேர் வந்து சொல்லி தர மாட்டாங்கன்னா, உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன். ஏன்னா எப்பவும் நான் சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் லேர்ன் பண்ணும். ஃப்ரீ கிளாஸ் தானே, இவங்க கரெக்டாக சொல்லி தரலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்காக நான் எல்லாமே தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து இருக்கும். என் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் யாருமே வந்து ஃப்ரீ கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் விட மாட்டேன். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த டிசைனோட சென்டரில் நான் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கா? பாருங்கள், ஒரே அளவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே மட்டும் ரவுண்ட் போட முடியல அப்படின்னும் போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி அந்த பக்கமும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ள டிசைன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிரிட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம். எது வேணால் கொடுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? கிரிட்ஸோ இல்லை வந்து ஃபில்லிங்ஸோ இல்லை வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் டிசைன் பார்க்கும்போது எலிஃபென்ட் கொடுக்கலாம், பீகாக் கொடுக்கலாம். நிறையா இருக்குங்களா? அந்த பீகாக் எலிஃபென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிளாஸ் பார்க்கும்போது பார்க்குவோம். இப்போ பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ளவர் மட்டும் கொடுத்து அதை வந்து ஷேட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். இல்லை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வெட்டிங் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேம் கொடுக்கலாம் உள்ள. ஓகேங்களா? இப்போ என் பேர் சௌமியானா இப்போ சௌமியா அந்த மாதிரி கொடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட் டு பி அந்த மாதிரிலாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏதாவது சென்டென்ஸாக எழுதணும்னா இதுக்குள்ளெல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? கல்ஃப் லோட்டஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, அது வந்து நான் இப்போ அது போட்டு காட்டுறேன். இதில் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டிசைன். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மொத்த டிசைனுமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ கல்ஃப் லோட்டஸ் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா இப்படி வந்து மொட்டையாக விடக்கூடாது. ஓகேங்களா. வேணா ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் மட்டும் போட்டு விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் கொடுக்கலாம். ஓகேங்களா. அந்த சர்க்கிள் பண்ணி ஷேட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஷேடிங் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ ஷேட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 லைன் வந்து இது மேலே ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ட்ரா பண்ணிட்டு இப்போ இந்த லைனை வந்து நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா. டார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஹம்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி லீவ்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா. கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கலாம். மறுபடியும் இந்த இடத்துல லீவ்ஸ். லீவ்ஸ் சாரி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. ஐயோ சாரி, இந்த இடத்துல வந்து இந்த டிசைன் வந்துருக்கணும், அது போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நான் ஏதோ யோசனையில் அப்படி போட்டேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க, கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ போட்டுட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஃபில் பண்ணிக்கலாம். கேப் இருக்க இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக போல்டாக பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பேசிக்கே வச்சு போட்டாலும் இந்த டிசைன் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஹேண்டில் பார்க்கும்போது இப்போ நான் இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பார்த்தா பாருங்கள் அந்த மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் கூட அது மறைஞ்சிரும். நான் சொல்கிறேன், நான் பண்ணது கரெக்ட் நான் சொல்ல வரல. ஓகேங்களா. நான் ஒரு மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நீட்டாக போடும்போது அந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். ஓகேங்களா. தெரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு டிசைன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா.
அதே மாதிரி பார்டர் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது மாதிரி போட்டுட்டு சேம் நம்ம அந்த டிசைனில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான். ஒரு நிமிஷம் நான் ஹம்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? ஹம்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி இப்போ இதுக்கும் வந்து அந்த ப்ளஸ் மாதிரி போட்டு பிரிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது சென்டர்லேருந்து ஓகேவா ப்ளஸ் மாதிரி இந்த சைடும் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பேப்பரில் போகிறனால இது வந்து அந்த ப்ளஸ் வந்து அப்படியே தெரியும். ஹேண்டில் போடும்போது அப்படி தெரியாது. லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நம்ம அது போயிடும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வந்து ரவுண்ட் பார்த்துட்டோம்ல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து பார்க்கும். இந்த ஷேப் வந்து பார்க்கும். ஓகேங்களா? ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கிரிட்ஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன கிரிட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து அந்த 4 டாட் வைக்கிற மாதிரி போடுறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு 4 டிசைன்ஸ் வந்து போட்டு காட்டுவேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசைன் எக்ஸ்ட்ராவாக போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ளூ ஹார்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் தனியாக இது தனியாக சென்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் நிறைய பேர் வந்து நோட்டில் போடுறீங்க ட்ரை ஆகட்டும், அப்புறம் நான் வந்து அதை நாளைக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ ஹார்ட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ட்ரை ஆகட்டும், ரெண்டும் சேர்ந்து ஒன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா நைட் கூட அனுப்புங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே அனுப்புனீங்கன்னா கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க்கையும் வந்து சேர்த்து பண்ணிவிட்டு அனுப்புங்க. கிரிட்ஸ் கொடுத்துட்டு அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இடம் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டு கொடுப்பீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் கொடுக்குறேன்.
ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து நீங்கள் டாட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டிங்கன்னா லீவ்ஸ் கொடுங்க. லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பேசிக் கிளாஸே முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து போட வர மாட்டேங்குது. கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. பேசிக் கிளாஸ் முடிய போகுது, அவ்வளோதான். இது இந்த கிளாஸோட பேசிக் கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் டெமோ கிளாஸ் பார்க்குவோம். ஓகேங்களா. இந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே பார்த்து வந்து போடக்கூடாது. ஓகேங்களா. இதுவும் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி தான் இந்த டிசைனையும் நீங்கள் போடணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 4 டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஓகேங்களா. அதாவது பேசிக் வச்சு நம்ம போடுறது. அதுவும் நான் 4 டிசைன் சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. பேசிக் வச்சு இப்போ நீங்கள் இந்த 4 இல்லாமல் இன்னும் 2 வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து போட வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது நீட்டாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு ஒர்க் ஷீட் அனுப்புங்க. இன்னையோட பேசிக் கிளாஸ் முடிஞ்சு, நாளைக்கு டெமோ கிளாஸ் இருக்குது, அதோட பேசிக் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க எல்லோரும். ஓகேங்களா. தேங்க்யூ, பாய்.